ஸோ என்னோட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 3K தான் இன்வெஸ்ட் பண்ணேன் இதில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். யூடியூப் பார்த்துலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ரிச் கஸ்டமர்ஸ்னால் நீங்கள் ஒரு 80% கூட ப்ராஃபிட் வச்சு நீங்கள் விற்கலாம். ஸோ நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 2 lakh கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் கண்டிப்பாக. உங்கள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு ப்ராப்பர் ஃபார்முலேட் பண்ணுறவங்கள நாங்கள் மாற்றிடுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகாமல் நீங்களே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்னென்ன மார்க்கெட் பிளேசஸ்லாம் இருக்குது, லைசன்ஸ் எடுக்கலாம், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சார் அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் கோர்ஸில். இந்த ஹேண்டிகேப்பு, புவர் பீப்புள், ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுக்கிறேன். வணக்கம் மேடம், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். என் பேர் லில்லி. என்னோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷாதிகா ஹெர்பல்ஸ். நான் வந்து இந்த பிராண்ட் வந்து 2018 to till now பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷாதிகா ஹெர்பல்ஸ் ஏன் வந்துச்சுன்னா, லக்ஷாதிகான்றது என்னோட பொண்ணோட பேர். அவளுக்காக தான் இந்த பிராண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஒரு கடையில் நலங்கு மாவு, என் பொண்ணு ஒரு 5 month இருக்கும்போது நான் நலங்கு மாவு பவுடர் வந்து வாங்கிட்டு வந்து அவளுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவள் என்னைக்கும் இல்லாமல் அதிகமாக அழுதா. ஸோ நானும் அதை வந்து ஓகே ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானும் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக எரிஞ்சுது. ஸோ அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஸோ அதனால தான் குழந்தை அழுதுருக்கா அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அப்புறம் நான் வந்து சோப் கிளாஸஸ் அப்போ பார்த்தேன், ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து ஏன் நம்ம இந்த நலங்கு மாவை வந்து சோப்பாக கொடுக்கக்கூடாது, ஸோ இதை வந்து நம்ம கற்றுக்காமல் செய்ய முடியாது. ஸோ கற்றுக்கணுன்றதுக்காக இதை கற்றுக்கிட்டு வந்து ஸோ நான் என் பொண்ணுக்காக நலங்கு மாவை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 45 daysக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ செஞ்சு 45 daysக்கு அப்புறம் நான் அவளுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்கின்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இந்த டேனு எல்லாமே ரிமூவ் ஆச்சு. ஸோ எனக்குமே அப்படி டேனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஸ்கின்னு பிரைட்னிங் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லோரும் நெய்பர்ஸில் கேட்டாங்க, ஸோ என்ன யூஸ் பண்ணுற, ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னு அப்படி கேட்கும்போது ஸோ நானே வந்து சோப் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா, சொல்லவே இல்லை, ஏன் சொல்லலை, நாங்களும் வாங்கியிருப்போம்ல அப்படின்னாங்க. ஸோ எல்லாருக்குமே சாம்பிள்ஸும் கொடுத்தேன் நான். ஸோ நெய்பர்ஸ்க்கு, ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்து ஸோ அப்படி உருவான பிராண்டு தான் லக்ஷாதிகா ஹெர்பல்ஸ். என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஹெட் டு டோ எல்லாமே பண்ணுறோம் சார். லைக் ஸ்கின் கேரில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ், ஃபேஸ் க்ரீம், நைட் க்ரீம் அண்ட் குங்குமாதி ஆயில் அண்ட் குங்குமாதி க்ரீம் அண்ட் நல்பமராதி தைலம், நல்பமராதிலேயே க்ரீம் பண்ணுறோம், முரிங்கா க்ரீம் அண்டு ஃபேஸில் வந்து நீங்கள் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்டாலும் ஸோ ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஹேர் கேர் ப்ராடக்ட்டும் அப்படி தான். ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம் அண்ட் லீவான் கண்டிஷ்னர், லீவான் க்ரீம் அண்ட் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏர் ஸ்ப்ரேலேருந்து ஏர் பர்ஃப்யூம் எல்லாமே ஸ்கேல்ப் ஏற்ற மாதிரி, டேண்ட்ரஃப் ஷாம்பு ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கஸ்டமைசேஷன் ஆல்சோ சார். இப்போ நீங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு நலங்கு மாவு பண்ணி கொடுத்த எரிச்சலாக இருக்குது, அந்த உங்களோட ப்ராடக்ட் சேஃப்னு எப்படி நம்ம நம்புறது? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இது என் பொண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ண பிராண்டு. ஸோ நான் வந்து தேடி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் பிளான் பேஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக தான் நான் வந்து எடுத்து நான் மேக் பண்ணுவேன். ஸோ எது சேஃபஸ்ட்டு டு ஸ்கின்னோ ஸோ அப்படி தான் போடுவேன். இதில் பார்த்தா எந்த விதமான கெமிக்கல்ஸும் இருக்காது. ஸோ ஆஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் க்ரீமாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ் எதுவாக இருந்தாலும் ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான் பேஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நாங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணுறோம். ஈவன் ப்ரிசர்வேட்டிவ் கூட பிளான் பேஸ்டு ப்ரிசர்வேட்டிவ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் குறைந்தபட்சம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது? ஆக்சுவலி நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு 3000 கேட்டேன் இந்த கிளாஸ் செய்கிறதுக்கு. ஸோ வீட்டில் கேட்டால் கொடுத்துருப்பாங்க. பட் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட காசு வாங்கி நான் வந்து இந்த கிளாஸ் செய்கிறதுக்கு போயிருந்தேன். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 3K தான்.
ஸோ 3Kவை வச்சு நான் சோப்பு விற்று அதில் வர ப்ராஃபிட்டை அதில் வந்து நான் வந்து மேலும் மேலும் படித்து ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நான் என்ன அடுத்து படிக்கலாம், ஸோ நான் அப்படி தான் போவேன், அப்படி தான் எனக்கு என்னோட மைண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படி தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ என்னோட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 3K தான் இன்வெஸ்ட் பண்ணேன் இதில். ஸோ இது வந்தது எல்லாமே அந்த ப்ராஃபிட்டை வச்சு எல்லாமே நான் வாங்கின ப்ராடக்ட்டு மெட்டீரியல்ஸு எல்லாமே நான் அந்த ப்ராஃபிட்டை வச்சு வாங்கினது தான். ஓகே, இப்போ நீங்கள் கஸ்டமரை எப்படி ரீச் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு என்னோட ரிலேஷன்ஸ்க்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நெய்பர்ஸு அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டேன். இன்ஸ்டாகிராம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் பேக் தான், 3 இயர்ஸ் பேக் தான் நான் அந்த இன்ஸ்டாக்குள்ளேயே வந்தேன் நான். ஸோ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ ஒருத்தருக்கு ப்ராடக்ட் பிடிச்சி போய் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத்து அப்படி ரெஃபரன்ஸு அந்த மாதிரி அந்த கஸ்டமர்ஸ் தான் நிறையா இருக்காங்க. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆரம்பத்தில் ஆர்டர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி உங்களோட க்ரோத் இருக்கு? ஆர்டர்ஸ் ஆரம்பத்தில் ஒரு 4 ஆர்டர்ஸ் 5 ஆர்டர்ஸ் அப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வருது. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ தூங்கி ஏஞ்சோடனே ஃபோன் பார்க்கும்போது ஆர்டர்ஸில் தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ இத்தனை ஆர்டர்ஸ் வந்துருக்கு நோட் பண்ணி வச்சுப்பேன். நிறைய இதில் கஸ்டமைசேஷன் ஆர்டர்ஸ் எனக்கு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறையா வரும். இப்போ கஸ்டமைசேஷனா என்ன? கஸ்டமைசேஷன்னா ஒரு ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கறது. அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எனக்கு பண்ணாத. இன்றைக்கி கூட நான் வந்து ரோஸ் மின்ட் ஆலோஜெல் அனுப்பிட்டேன். அவங்க வந்து எனக்கு ரோஸ் மின்ட் வேணாம், வெறும் ரோஸ் வச்சு தான் வேணும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் சில கஸ்டமர்ஸ்க்கு ஒத்துக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆயில்ஸு, அப்புறம் ஆக்னி இருக்கும் சில பேருக்கு. ஸோ எனக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணணும்னா நம்ம என்ன கற்றுக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக இது எங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ ப்ராப்பராக நீங்கள் அங்கே கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். யூடியூப் பார்த்துலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஸ்கின்னுக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் போடணும், இன்க்ரீடியன்ட் போடக்கூடாது, ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பராக கற்றுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்களாக பார்த்து எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு ப்ராடக்ட் செய்ய தெரியுது, ஆனால் அதுக்கு ஏதாவது நான் சர்டிஃபிகேட் வாங்கணுமா சேல்ஸ் பண்ணுறதுக்கு? ஆமாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இயில் வந்து உங்களோட பதிவு பண்ணணும், உங்கள் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ண போனீங்கன்னா ஒரு லைசன்ஸு, ஒரு ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா போகுது, நீங்கள் அமேசானில் போட போகிறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வேணும். ஸோ இது வந்து ஸ்டெப்பாக போகணும். ஃபஸ்ட்டு காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைசன்ஸ் கிட்ட போனால் அவங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி எடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நான் கற்றுக்கிட்டேன், லைசன்ஸ் வாங்கிட்டேன், சோப்பு செஞ்சுட்டேன், ப்ராடக்ட்டு செஞ்சுட்டேன், நான் அந்த விலையை நான் எப்படி நிர்ணயிக்கிறது? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதெல்லாம் காஸ்ட் எல்லாமே கூட்டி பார்த்துட்டு அந்த ப்ராடக்டில் அந்த வர அமௌண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து எவ்வளோ % ப்ராஃபிட் வைக்க போகிறீங்க, 25% வைக்க போகிறீங்களா, இல்லை 35% வைக்க போகிறீங்களா, இல்லை டிபெண்ட் அப்பான் ஒரு கஸ்டமர். உங்களோட கஸ்டமர் எப்படி ஒரு ரிச் கஸ்டமர்ஸ்னால் நீங்கள் ஒரு 80% கூட ப்ராஃபிட் வச்சு நீங்கள் விற்கலாம். ஸோ உங்கள் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் யாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் 25% ப்ராஃபிட் வைக்க போகிறீங்களோ 35% வைக்க போகிறீங்களோ, அவங்க என்ன மாதிரி லெவலில் இருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ரைஸை வந்து வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்லேயே பிராண்டட் நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இப்போ ஆர்கானிக் சம்மந்தமாக நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு காம்படிஷன் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து நெறைய விழிப்புணர்வு வந்துச்சு. எது ஆர்கானிக்கு, எது கெமிக்கலு. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எது போகலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கானிக் அந்த மாரி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ சோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி, மஞ்சிஷ்டா அந்த மாரி தான் போடுறாங்க. ஸோ மார்க்கெட்ல இருக்கிற சோப்புக்கு வந்து அத விட நம்ம ஆர்கானிக் சோப்ஸ்க்கு வந்து அவங்க நெறையாவே ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ மக்களுக்கு தெரியும் எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாதுன்னு. ஓகே. இந்த பிஸ்னஸில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால்லாம் என்ன? அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? ஸ்டார்ட்டிங்கில் வந்து எங்கள் வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ணல எனக்கு பண்ணுறதுக்கு. ம். இது வேண்டாம், இது வேணாம், இது பண்ணாத. ஸோ நல்லா தானே போயிட்டுருக்கு. நீ எதுக்கு பிஸ்னஸ்லாம் பண்ணுற? ஈவன் என்னோட பேரண்ட்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஸோ அதை மீறியும் நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கையில் நம்ம கையில் ஒரு பைசா இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ என் பையனுக்கே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நான் போய் அடுத்தவங்கள போய் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ என் பாக்கெட்லேருந்து டக்குன்னு வாங்கி கொடுக்கணும். ஸோ அதுக்காகவே நான் வந்து ஸோ நம்மளும் பைசா ஏர்ன் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான் நானும் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை வீட்டிலேயே நம்ம பண்ணுறோம். அதில் வந்துட்டு சேஃப்னு இருக்கா? வீட்டுக்குள்ளேயே பண்ணும்போது நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் வச்சிடணும். நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனி ரூமு, தனி பிளேஸு, தனி யுட்டென்சில்ஸு, ஒவ்வொரு ஸ்பூன் கூட நீங்கள் அந்த தனியாக எல்லாமே ப்ராப்பராக சேஃபாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்த கூட ஐசோப்ரோபில் ஆல்கஹால் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ ஒவ்வொரு யுட்டென்சில்ஸும் நீங்கள் வந்து டீசானிடைஸ் பண்ணி, ஸோ நீங்கள் அப்படி தான் ப்ராப்பராக சேஃபாக பண்ணணும். இப்போ ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். இல்லைன்னா உங்களால் முடியும், உங்கள்கிட்ட பைசா இருக்குது அப்படின்ட்டு வெளியில் ஒரு பிளேஸை ரெண்ட்டுக்கு எடுத்தோ, இல்லை நீங்களே பில் பண்ணியோ, ஒரு பிளேஸை பில் பண்ணியோ அப்படியும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால மாதம் மினிமம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? இப்போது ஆர்கானிக்காக ஹெர்பல் பேஸ்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ அதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மினிமம் நீங்கள் வந்து ஒரு 1,80,000 அது வரைக்குமே சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 2 lakh கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் கண்டிப்பாக. ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதை எப்படி சரி பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் நிறையா அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான். ஸோ எதுவுமே நமக்கு எடுத்தோடனே நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடாது. ஸோ நம்ம நிறையா ஃபெயிலியர்ஸு, ஸோ அதுலேருந்து அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து அதை எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறது. ஸோ ஓகே இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சோ, நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை பண்ணக்கூடாது, அப்படி ஒவ்வொன்றா பார்த்து ஸோ எனக்குன்னு ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் நானும். உங்களுக்கு வந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் அது ஞாபகம் இருக்கா? அதை பற்றி நான் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான், ரேவதின்னு ஒருத்தி இருக்கான். ஸோ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவள். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு அவள் தான் கொடுத்தா. ஸோ அவள் தான் வந்து நிறையா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லாம் இருக்குது, ஸோ அதிலலாம் போஸ்ட் பண்ணு அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுமா? கண்டிப்பாக ரன் ஆகும். இன்ஸ்டாகிராம் இல்லாமையும் நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 6 இயர்ஸாக இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குன்னே தெரியாது. ஜஸ்ட் ஃபேஸ்புக் மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரியும். அப்போயே பார்த்தீங்கன்னா நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்க்கு வந்து நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயும் மீஷோ, நான் இன்னும் அந்த பக்கம்லாம் போகவே இல்லை. ஸோ என்னோடய குழந்தைங்கள்லாம் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு என் பையன் அப்போ தான் பிறந்திருந்தான் ஒரு 3 years பேக்கு. இப்போ அவனுக்கு ஒரு 4 years ஆச்சு. இப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் பேசிட்டேன். ஸோ அதோட வேலையும் நடந்துட்டுருக்கு சைட் பை சைட். இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டு. ஸோ இந்த நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த பொண்ணு வந்து சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் வந்து சமைக்கும்போது கூட ஏதாவது ஒன்று ஃபோனில் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அந்த டைமை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நான் என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டும்போது கூட நான் வந்து ஃபோனில் ஏதாவது படிச்சுட்ருப்பேன், ஏதாவது எடிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு ஒரு
சிங்கிள் மினிட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த டைமில் கூட என் பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இவளுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஸோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணால் பெரிய ஆளாக வருவா அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ யூனிட் பண்ணுறது கூட சரி ஓகே நீ பண்ணு, நல்லா பண்ணுவ, என் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் இவளால் அதை பண்ணிட்டு மேலே வர முடியும் அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர். இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? என்னோட ஃப்யூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறது, யூனிட் எனக்குன்னு ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஸ்டார்ட் அப் ஸ்கில் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கூலில் டைப் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆஃபீஸும் டைஅப்க்கு வந்திருக்காங்க எங்களோட சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோட பிளானும் போயிட்டுருக்கு. ஸோ ரெட் ஹில்ஸ் அங்கே கொஞ்சம் திண்டிவனத்துலேயும் பிளேஸ் இருக்குது, ரெட் ஹில்ஸ்லேயும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளேஸை சூஸ் பண்ணி யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளானில் இருக்கோம் நாங்கள். இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறதா சொன்னீங்க. என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? என்னென்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? நாங்கள் ஸ்கின் கேர் ஹேர் கேர் சார். ஸ்கின் கேரில் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கின் கேரில் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோப்ஸு, பாடி லோஷனு, ஃபேஸ் லோஷன் அண்டு ஃபேஸ் க்ரீமு, டே க்ரீமு, நைட் க்ரீமு, சன்ஸ்க்ரீனு அண்ட் ஃபேஸ் வாஷ் பவுடர் அண்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ், பாடி லோஷன்ஸ் அண்டு பாடி மாய்ஸ்சரைசர், ஸ்க்ரப்பு அண்டு ஃபுட் ஸ்க்ரப்பு அண்ட் ஷாம்பூ அண்டு கண்டிஷ்னர் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் பர்ஃப்யூம், ஹேர் சீரம். ஸோ எல்லாமே ஹெட் டு டோ என்னென்ன ப்ராடக்ட் அண்ட் ஈவன் நாங்கள் பர்ஃப்யூம்ஸ் ஆல்சோ நாங்கள் வந்து கிளாஸ் அதில் இன்க்ளூட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் கேண்டில்ஸு. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம் சார். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கள சில பேருக்கு ஜீரோ நாலேஜ் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை பற்றினா, அவங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை பேசிக் நாலேஜ் ஏதாவது இருக்கணுமா? இல்லை சார், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் சார் இந்த கோர்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு ப்ராப்பர் ஃபார்முலேட் பண்ணுறவங்கள நாங்கள் மாற்றிடுவோம். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பீங்களா, இல்லை அது எப்படி மார்க்கெட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள்? ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை சார், அதை எப்படி வந்து டிஜிட்டலாக கொண்டு போகணும், வாட்ஸ்அப்பில் எப்படி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பண்ணலாம், அப்புறம் எப்படி ஒரு போஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன ஆப்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் வாட்ஸ்அப் எங்களோட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் டைப் ஆகுது. அவங்க பார்த்தா வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேசுவாங்க எப்படி வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இது பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே அது வரலாம். அப்புறம் நீங்களே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகாமல் நீங்களே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்னென்ன மார்க்கெட் பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நாங்கள் எப்படி லைசன்ஸ் எடுக்கலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சார் அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் கோர்ஸில். ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மினிமம் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா எவ்வளோ? ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நெய்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸ்க்கு எல்லாமே கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சாம்பிளாக நீங்கள் ஒரு சோப்பு ஒரு 1 kg பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் ஒரு 50 கிராமாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து பிடிச்சி கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் மினிமம் ஒரு 10,000 15,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இப்போ ட்ரைனிங்கில் தியரி மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பீங்களா, இல்லை ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலும் இருக்குது சார். தியரி மட்டும் இல்லை, தியரி பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாகவும் எப்படி செய்யணும், எந்த டைமில் வந்து நீங்கள் எமில்ஸ்பைர் ஆட் பண்ணணும், ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும், எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணணும், எசென்ஷியல் ஆயிலில் எவ்வளோ டெர்மல் லிமிட் இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து அந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம் சார். இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு இப்போ ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் வந்தவங்க எல்லாமே ஆல்ரெடி ஸ்கின் கேர் பண்ணவங்க. ஸோ அட்வான்ஸாக கற்றுக்கலான்னு வந்துட்டு அவங்க ஆல்ரெடி நல்லா பியூட்டிஷியன் அவங்க எல்லாமே பண்ணி அவங்க கஸ்டமருக்கு க்ரீமு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க ஃபீட்பேக். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்பராக அவங்கள எல்லாமே அவங்க ஃபஸ்ட் சோப்ஸ் தான் எடுத்தாங்க. பேசிக் கற்றுக்கிட்டு
என்கிட்ட 1-to-1 அட்வான்ஸாகவும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸ்லேருந்து எல்லாம் பக்காவாக சர்டிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போடுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க சார். ஓகே மேம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஹோம் மேக்கருக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நீங்களே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்கள் பிராண்டிங் எப்படி உங்களுக்கு ஒரு பிராண்ட் வைக்கிறது எல்லாமே நாங்கள் அதில் கற்றுக் கொடுத்தோன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் அவங்க வந்து இப்போ வர ஹோம் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே எப்படி வந்து பார்ட் டைமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் வராங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து ஒருத்தர் வராரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு சைடில் பிஸ்னஸ் பண்ண மேம், நான் எனக்கு இந்த மந்த்குள்ளே சொல்லிக் கொடுங்க, நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து ஒரு பிராண்டே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து கற்றுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த செகண்ட் ஒரு பிராண்டை உருவாக்குற அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவோம். அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கோர்ஸ் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? மினிமம் உங்களுக்கு ஒரு 5,000 போதும். கண்டிப்பாக 5,000 இருந்தாலே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை உருவாக்கிடலாம். ஸோ அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகலாம். இப்போ அதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்லாம் எங்கே இருந்தது? அது கண்டிப்பாக நாங்கள் வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டோட ரா மெட்டீரியல் எங்கே சோர்ஸ் பண்ணணும் அது கொண்ட அளவுக்கு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இப்போ வந்து நாங்கள் மொகப்பேர் ஏரியாவில் May 9 ஆஸ்கீவா அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் அண்டு கம்ப்ளீட் CRM எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவங்க ஆஃபீஸோடு நாங்கள் டைப் ஆகிட்டு மொகப்பேர் அந்த நொளம்பூர் ஏரியாவுக்குள்ளே தியோபிராமா கேக் ஷாப் மேலே 2nd ஃப்ளோரில் நாங்கள் கிளாஸ் இப்போ வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்கின் கேர், லிப் பாம் அண்ட் ஃபேஸ் க்ரீம், ஃபேஷியல் ஆயில் அண்டு ஃபேஷியல் ஜெல் அண்டு ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஹேர் சீரம், லிப் ஸ்க்ரப்பு அண்ட் ஃபுட் க்ரீமு. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதிலே உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஃபுட்டு எல்லாமே வரும். ஜஸ்ட்டு நீங்கள் இது வெளியில் போய் கற்றுக்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15K வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் 3Kலேயே உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸோட நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எப்படி போய் பிராண்டிங் ஓப்பன் பண்ணலாம் அது கொண்ட அளவுக்கு நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஹேண்டிகேப்பு, புவர் பீப்புள், ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் போட்ட கிளாஸஸ் கூட ஒரு ஹேண்டிகேப் ஒரு அக்கா அவங்கள வந்து கிளாஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சென்னை வர முடியுமா மேம், உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இல்லைம்மா என்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, அவங்க வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த சைட் போடும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் லைவ் கிளாஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைன் கிளாஸ்? ஆன்லைன் கிளாஸும் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ வர முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸும் பண்ணுவாங்க. ஸோ 1-to-1 எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க பர்டிகுலராக கேட்பாங்க, எனக்கு ப்ராப்பராக நானே செய்யணும், எனக்கு 1-to-1 கொடுங்க. ஸோ ஹைதராபாடு, தெலுங்கானா சைடு, ஸோ அந்த சைட்லாம் வந்து எடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 month முன்னாடி வந்தாங்க. இப்போ வந்து ஜூன் மந்தில் சோப்ஸ் எல்லாமே கற்றுட்டு போனாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் கேர், ஃபுல் கம்ப்ளீட் ஸ்கின் கேருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக சில பேர் 1-to-1 வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கோ இல்லை உங்களோட ப்ராடக்டை வாங்கணும்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்? எனக்கு வந்து வெப்சைட் இருக்குது, www.lakshadikaherbals.com. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் கொடுக்கலாம், 9952526111. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்க? நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா சைடு அண்ட் சம் டெல்லி, குஜராத் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பேன்
இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கானா கண்ட்ரிக்கு வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் மே மந்த்லேருந்து அந்த ப்ராடக்ட் செஞ்சு முடிக்கணும் நான். ஸோ ஜூன் மந்த் வந்து டெலிவரி கொடுக்கணும். அவங்களே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா பல்காக கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ மீன் டைம் நான் வந்து அதோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ புதிதாக ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண வர ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரைனா அது என்ன வரும்? இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு மைண்டில் நினச்சிட்டிங்கன்னா எல்லாரும் பண்ணுறாங்க. இவ போஸ்ட் போட்டா, இவ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா, பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படிலாம் பார்த்து தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. அது லாஸில் தான் போய் முடியும். உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஆரி ஒர்க்கா, பியூட்டிஷியனா, ஸ்கின் கேர் ப்ராடக்டா, உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா, ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் எடுத்துன்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து போகாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் உமன் என்டர்பிரினராக வருவீங்க. இதுவரை நாங்கள் கேட்ட கேள்விக்கு மிக பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. உங்களோட இந்த பிஸ்னஸ் மென்மேலும் வளர ஊர்க்குரு யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்களும் நிறையா என்டர்பிரினருக்கு நிறையா இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கணும். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற என்டர்பிரினருக்கும் நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தா நீங்கள் வெளியில் காட்டும்போது ஸோ எங்கள் ஃபேஸும் வெளியில் தெரிய வரும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா உமன் என்டர்பிரினருக்கு இந்த மாதிரி பண்ணணும் சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.